மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தளபதி விஜய் சம்பவம் பண்ணிட்டாருன்றாங்க. சரியான அட்டாக் கொடுத்துட்டாரு. இவங்க வாயை கிண்டி அடி வாங்கிட்டாங்க. சும்மா இருந்தவரை பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி இவங்க கம்ப கொடுத்து அடி வாங்கின கதை தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துறாரு. எந்த பார்ட்டினே கூட சொல்ல, ஆதாரத்தோட சொல்லணும்ல சிஎம். யாரையும் எங்க ஆளுங்க கை வைக்க விட மாட்டேன், கை வச்சவங்களையும் விட மாட்டேனாரு. அது என்ன அர்த்தம் தெரியாம எடப்பாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போல, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் ஏன் இவ்வளவு கோவம், ஏன் இவ்வளவு கதறல்? பேசாம ரவுடி ஆயிட்டுமா, ரவுடி ஆயிட்டுமால கன்னியாகுமரி லிங்கம்னே. ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் எப்போ வாயை திறப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டே இருந்தாங்க. கடைசியாக இன்னைக்கு உரையும் நிகழ்த்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? சிறப்பான உரை, ரொம்ப பாயிண்டடாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த 40 நிமிஷ உரையில் ஃபஸ்ட்டு ஒரு 20-25 நிமிஷம் பேப்பர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு தான் பேசினார். பட் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெம்போராக பேசினார். எனக்கு என்னவோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில், அப்புறம் நக்கல், நையாண்டி, அவங்க என்ன காயினில் கொடுத்தாங்களோ அதே காயினில் திருப்பி கொடுத்தாரு. அது ரசிக்கும்படி இருந்தது. மக்களுக்கு புரிகிற பாஷையில் ரொம்ப அடுக்குமொழி, தூய தமிழ்லலாம் பேசாமல் இருந்தது. ரெண்டாவது, நேரலையில் இது போகிறது பாருங்கள், இது எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டாயிடுச்சு. ஃபஸ்ட்டு 17வது சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து முதல் கூட்டத்தொடர். அதனால தான் ஆளுநர் உரை நிகழ்த்துறாரு. அதனுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் தான் இன்றைக்கி நிறைவேற்றுச்சு. அந்த முதல் கூட்டத்துக்கு வரும்போது எதிர்க்கட்சி, குறிப்பாக திமுக, உதயநிதி என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? கருப்பு பேட்ஜ் அணிஞ்சுன்னு வந்தாங்க. இந்த ஆட்சி துவங்கியே 30-35 நாள் தான் ஆச்சு. ஒரு முதல் கூட்டத்துக்கு வரும்போது இந்த எங்கேயோ ஏதோ சாவு ஆன மாதிரி துக்கம், சட்டசபைக்கு உள்ளே வர்றதுக்கே துக்கப்படுறாங்களா என்னன்னு தெரியாது. அந்த கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்ற மாதிரி இது. அதே போல் பதாகைகள் பார்த்திங்கன்னா திரையில் ஹீரோ, தரையில் வில்லன். இது ஒரு முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுற மாதிரி தெரில, திரு விஜய் அவர்களை பர்சனலாக விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஹீரோ வில்லன்லாம் அவர் சினிமா விட்டு வந்துட்டார்னா இவங்க விட மாட்டேன்றாங்க. உதயநிதி எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் தான் நடக்குது, சினிமாவில் தான் பேசுகிறாங்க, அதை பண்ணிட்டாங்க. இவர் தான் சினிமாலேயே இன்னும் மூழ்கிட்டு இருக்காரு. சரி, அவ்வளோ ஆக்ரோஷமாக வந்தாங்க, பெரிய ஆர்ப்பரிச்சிட்டு வந்தாங்க. இந்த சட்டமன்றத்தில் பாருங்கள் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்ட்டு வந்தாங்க. சரி, ஆனால் முடியும் போது பாருங்கள், புறம் இதுகிட்டு ஓடினாங்க. அங்கே ஒரு பக்குவம் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க, அவர் குறுக்கிடவே இல்லை, அமைதியாக இருந்தார். அவங்க கட்சிக்காரங்க கூட குறுக்கிடல. ஒரு 2-3 மந்திரிங்க பதில் சொன்னாங்க. நீங்கள் உங்களால் உட்கார முடியல, வாயத்தரங்க நீங்களே திறந்த உடனே ஏன் வெளியே ஓடுறீங்க? இருந்து கேட்கணும் இல்லை. இத்தனைக்கும் சபாநாயகர் நியூட்ரலாக நடந்துக்கிட்டாருங்க. 4 நாள் நான் பார்த்தேன். ஆளும் தரப்பில் தப்பு பண்ணாலும் உட்காருங்க, ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது, அவை குறிப்புலேருந்து எடுத்துருவேன்றாரு. எதிர்த்தரப்பில் சொன்னாலும் கண்ணியமாக நடந்துங்க, ஆதாரம் இல்லாமல் பேசினா நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆக அவர் எந்த அளவுக்கு போனார்னா, உதயநிதிக்கு அவுட் ஆஃப் தி வே, முதலமைச்சர் பதிலுரை பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் அதில் விவாதமே கிடையாது. தீர்மானம் நிறைவேற்றினாங்க மேகதாது பற்றி. அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணார இபிஎஸ், அது முடிஞ்சது, அதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எவ்வளோ ஸ்டெபனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கும்போதே குறுக்கிட்டு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு அவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன், அவர் பேசி முடிக்கட்டும், அப்புறம் நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், உங்கள் விளக்கம், கேள்விகள்லாம் கேட்கலான்னு. பிரச்சனை எங்கே வந்துச்சுன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துறாரு. எந்த பார்ட்டினே கூட சொல்ல, ஆதாரத்தோட சொல்லணும்ல சிஎம். அது அதைத்தான் கேட்குறாங்க எதிர்க்கட்சி தலைவர். பார்ட்டி ஃபண்டுன்னு அவர் சொன்னார்.
பார்ட்டி ஃபண்டுன்னு வெறுமனே சொல்ல, டாஸ்மாக்லன்னு பின்னால் மந்திரிக்கிட்ட கேட்டுட்டு சொன்னார். இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி ஃபண்டு உண்டு. சிஎம்டிஏ வந்து அஃபிஷியலாக ஆர்டர் போட்டாங்க. இந்த தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைச்ச 4வது நாள் நினைக்கிறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயே இதுலேயே நான் பார்த்தேன். சிஎம்டிஏ உடைய உயர் அதிகாரி ஆர்டர் என்ன போட்டார்னா, நோ மோர் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டி ஃபண்ட். அப்புறம் தான் இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதுக்குள்ளே போய் தொராவி பார்த்தா, ஆலெல்லாம் பல வருஷமாக சிஎம்டிஏல வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க பார்ட்டி ஃபண்டுன்னு. அதிமுக இருந்தப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவலுக்கு 25 ரூபாவும், திமுகவில் இப்போ நவடேஸ் 27 ரூபாவும் ஒரு ஸ்கொயர். யார்கிட்ட வாங்கியிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா? அப்பாவிகள், ஏழை பாழைகள், நடுத்தரமானவங்க அப்ரூவலுக்கு போகிறாங்க இல்லையா? நீங்கள் அப்ரூவலுக்கு காசு வாங்கலாம், அதுக்கு என்ன காஸ்ட்டோ என்ன சார்ஜோ வாங்கலாம். பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கி அந்தந்த பார்ட்டிக்கு கொடுத்துருக்கீங்க. அந்தந்த பார்ட்டினா ரூலிங் பார்ட்டிக்கு தான். அதிமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்தால் அது கொடுத்துருப்பாங்க. அதை சிஎம்டிஏ செய்யணுமா? அதை கஸ்டமர்கிட்ட வாங்கணுமா? அப்போ இதெல்லாம் நடந்திருக்குதே இவ்வளோ வருஷமாக, யாருமே நமக்கு சொல்லலையேன்னு நினச்சி இவர் வந்த உடனே இவர் சொல்லி அது ஸ்டாப் பண்ணாங்களா, காக்கா உட்கார பணம் பழமா எனக்கு தெரியாது. ஆனால் பேப்பரில் வந்து பார்ட்டி ஃபண்டை ஸ்டாப்டு. அப்போ இது என்ன, இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? டாஸ்மாகில் பட்ஜெட்லேயே எடுத்திருக்காங்கன்னு தான் அவர் ஓப்பனாக பகிரங்கமாக சொன்னார். அங்கே மகாபலிபுரத்தில் 30% ஸ்டாலின் சார் டேக்ஸ்ன்னு சொன்னார, 20% சீஃப் மினிஸ்டருக்கு போகுது பட்ஜெட்டில்னார. 4.5 லட்சம் கோடிங்க பட்ஜெட்டு. தட் மீன்ஸ் ரஃப்லி 1/3, ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னார. ஏன் யாருமே எதிர்க்கலை? நீங்கள் சொல்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு, நான் படிச்சிருக்கேன், அதிகாரிகள் சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதே விஷயத்த முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் வித் டேட்டாவோட சொன்னால் சட்டப்பேரவையிலையும் இது ரெஜிஸ்டர் ஆகும். அதே நேரத்தில் மக்களும் வந்து பார்த்து புரிஞ்சுப்பாங்கல்ல. இதைத்தானே வந்து எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. அப்போ நீங்கள் வெளிப்படையாக தெரிவிங்க என்ன பிரச்சனை அப்படின்னு தானே அவங்க கேட்குறாங்க. பாருங்க, அதை அவர் பேசி முடித்த பிறகு இவங்க கேட்டால் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அவர் என்ன ஆஃபீஸில் சொன்னால் எடுத்து கொடுக்க போகிறாங்க? எவ்ரி திங் இஸ் பீயிங் என்கொயர்ட் இன்டு. அவர் சொன்னார் பாருங்கள், நான் சாப்பிட மாட்டேன், கை வைக்க மாட்டேன் பணத்தில், யாரையும் எங்கள் ஆளுங்க கை வைக்க விட மாட்டேன், கை வச்சவங்களையும் விட மாட்டேனாரு. அது என்ன அர்த்தம் தெரியாமல் எடப்பாடி உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தார். அவர் ஆட்சிக்கும் மக்கள் பணத்தை அந்த அப்பா விஷயத்துக்கு இல்லை, அதுக்கு முன்னால் கூட அவருக்கு இந்த விவரம் தெரியாமலே அவர் ஜாலியாக இருக்கிறாரு. அதாவது பாவம் சார், அவருக்கு முன்னால் பிரச்சனை நடக்குது, இப்போயே சிரிச்சிட்டு போட்டுமே இருக்கட்டும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவருக்கு முன்னால் ஆட்சி செய்தவர்கள் கொள்ளையடித்த பணத்தை விசாரிக்காமல், திருப்பி வாங்காமல், கஜானாவில் சேர்க்காமல் இவர் ஓயமாட்டார்ன்றது இண்டிகேட் பண்ணிட்டார். அதனால் வந்துங்க, ஊழல் எதிர்ப்பு என்பது வந்து இந்த ஆட்சியில் வந்து மிகப்பெரிய சென்டர் கார்னர் ஸ்டோன்னுவாங்க, அந்த மாதிரி இருக்க போகுது. திமுக தயவுனால தான் வந்து இந்த ஆட்சியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்குமே திமுக முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்குமே கவுண்டர் கொடுத்துருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சுயநிலையோடு தான் இந்த முடிவே எடுத்தோம் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க அமைச்சரவையில் வந்து இவங்களுக்கு கொடுத்த உடனே அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் வந்து கொடுக்குறாரு. அதாவதுங்க, இதெல்லாம் வந்து பொதுவெளியில் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு, நானே கேட்டிருக்கேன். அதாவது என்னென்னா, இல்லை கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து நம்ம மு.க. ஸ்டாலின்கிட்ட அப்ரூவல் கேட்டு அவர் அனுமதியின் பேரில் தான் போயிருக்காங்க அப்படின்னு இவரே பேசியிருக்கார். யார்? உதயநிதியே சொல்லியிருக்கார். அப்ரூவல் இந்த வார்த்தை பயன்படுத்த, நான் கூட இது என்ன ஆஃபீஸா, இது என்ன கட்சி, அது ஒரு தனி கட்சி, இது ஒரு தனி கட்சி, கூட்டணியில் இருக்கணுமா வேண்டாமான்றதை அந்தந்த கட்சி முடிவு பண்ணலாம். இன்னும் மு.க. ஸ்டாலின் ஒரு செய்தியாளர் கூட சண்முகம் அவருடைய முடிவை அறிவிக்கும் போது, இதுக்கு நீங்கள் ஸ்டாலின் சார்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டீங்க, கடுப்பாயிட்டார் அவர். நான் எங்கே வாங்கினோம், எதுக்குங்க ஸ்டாலின்னா எங்களுக்கெல்லாம் இதுவா, அவர் ஒரு கட்சி நாங்கள் ஒரு கட்சி, இப்படி கேட்குறதே தப்புன்னு தெரியலையா உங்களுக்கு, நாங்கள் சுயேட்சையாக எடுத்தோங்கன்னு அப்போ தான் சொன்னார் சண்முகம். அதனாலங்க, அது கட்சிகள் கூட்டணிக்காக தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த கட்சிகள் சுயேட்சையாக சுதந்திரமாக செயல்படும். அவர்களுக்கு கூட்டணி எந்த கூட்டணி பிடிக்குதோ அங்கே போகிறாங்க. அதை வந்து ஏதோ நம்ம தயவில் தான்
நம்ம தான் அனுப்பிச்சி வச்சோன்றாங்க. அப்படின்னா அப்புறம் ஏன் கட்டியவனை விட்டு விட்டு கண்டவன்கிட்ட போயிட்டாங்கன்னு ராஜா ஆபாசமாக திட்டினார் அவங்கள? நீங்கள் தானே அனுப்பிச்சி வச்சிங்க. சரி, அப்புறம் ஏன் அவங்கள வந்து இப்படி சோபா மாடல்ன்றீங்க, குதிரை பேரன்றீங்க? ஸோ அதனால் வந்துங்க, இது உண்மை என்னன்னா, தே ஆர் நவ் அலோன், ஆல் அலோன். அவங்களுக்கு ஆளே கிடையாது. கூட்டணி கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சிட்டான். ஸோ அதனால் அவங்க கதறாங்க. கதறல் அதிகமாக இருக்குது. மற்றபடி இவங்க தயவில் ஆட்சி நடக்குதுன்னா அப்புறம் அந்த ஆட்சி வந்து குறையான் சொல்கிறீங்க? ஒரு பக்கம் எங்கள் தயவில் தான் திராவிட மாடல் 2.0 தான்லாம் சொல்லிக்கிறீங்க. உங்களை கேட்டுட்டு தான் எல்லாம் உங்கள் அப்ரூவலில் தான் போனாங்கன்றீங்க. அப்புறம் வந்து அந்த கூட்டணி கட்சிக்காரங்களை ஏன் இவ்வளோ அசிங்கமாக திட்டுறீங்க? சோபா மாடல் அப்படிலாம் ஏன் பேசுகிறீங்க? அண்மையில் அந்த கான்ட்ரவர்சியானது அந்த சோஃபா மாடல் தான். 4 சீட்டர் வந்து 5 சீட்டராக மாறிடுச்சு. அடுத்து எத்தனை சீட்டராக மாறப்போகுதுங்கிறது தெரியல அப்படிங்கிறத திமுகவினர் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் கூட அந்த சோஃபாவையே எடுத்து கூட போட்டதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதற்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அது என்னப்பா சோஃபா மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாக கேட்டுட்டு, அது என்ன இது புரிஞ்சுக்கிறக்கே எனக்கு 2 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கேட்குறாரு. இப்போது தொடர்ந்து இது கான்ட்ரவர்சியாக ஆகிட்டே இருக்குது. தாவேகா அரசு அமைந்தவுடன் எந்த ஒரு விஷயம் வந்து நடந்தாலுமே அது கான்ட்ரவர்சியாக ஆகிட்டே இருக்குது. அதில் இந்த சோஃபா மாடலும் ஒன்று. ஆனால் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இந்த 40 நாளில் இந்த ஆட்சி என்ன பண்ணிடுதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை படித்தார் பார்த்தீங்களா? சட்டசபையில் 717 இந்த டாஸ்மாக் கடைகளை மூடினதுலேருந்து இப்படியெல்லாம் நாங்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் படை ஆரம்பித்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றார். டிஜிபி போடாமல் இருந்தாங்க 10 மாதமாக, நாங்கள் தான் அதை போட்டிருக்கோன்னு சொல்லி. அப்போது இந்த ஆட்சி குறுகிய காலத்துக்குள் மிகச்சிறந்த செயல்களை செய்திருக்கு. சில குறைகள் இல்லாமல் இல்லை, அதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த இது இருக்குது பாருங்கள், சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்றம், பவர் கட்டு, அதுக்கு அவர் விளக்கம் சொன்னார். இது மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த விஷயம் இல்லை. கடந்த காலங்களில் இருந்தவர்கள் அதை ஆரம்ப நிலையிலேயே போதைப்பொருள் நடமாட்டத்தை, போதைப்பொருள் நம்ம மாநிலத்தில் நுழைவதை, பரவுவதை தடுக்க தவறிட்டாங்க. அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. இன்றைக்கி அது பயங்கரமாக பெருகி வளர்ந்து இந்த குற்றங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால் இது முந்தைய ஆட்சியினுடைய விளைவு தானே தவிர இந்த ஆட்சி வந்து திறந்து விட்டு போதைப் பொருள்லாம் வரல. அடுத்தது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இபி மின்சார வெட்டு, அதை தெளிவாக சொன்னார். கடந்த 5 வருஷத்தில் ஆளே எடுக்கலை, இன்றைக்கி 50% ஸ்டாஃப் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு மின்சுவராத்துறைக்கு பொறுப்பான நிர்மல்குமார் சாரும் பலமுறை சொல்லிட்டாரு. என்னுடைய விசாரணையிலையும் அங்கே தொழிற்சங்கத்தில் 1,40,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஆஸ் ஆஃப் நவ் ஒன்லி 70,000 பீப்புள் ஆர் ஒர்க்கிங். அதாவது 50% தள்ளுபடியில் வேலை நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக குவாலிட்டி ஃபால்ட்டு அட்டன் பண்ணுறதுல சிக்கல் இருக்கும். அதே போல் தரமற்ற பொருட்களை, டிரான்ஸ்ஃபார்மர் போன்றவற்றை மிக உயர்ந்த விலையில் வாங்கி போகஸாக லஞ்ச லாவண்யம் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை துறையை 2,40,000 கோடி கடனில் மூழ்க வச்சுட்டு செந்தில் பாலாஜி நவுந்துட்டார். ஆனால் அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி, புனிதர் மாதிரி எழுந்து விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. அதே போல் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சின்ன பசங்க, இந்த மந்திரிங்க பூரா, எம்எல்ஏ பூரா டிவிக்கேல ரொம்ப சின்ன ஆட்கள், இவங்கெல்லாம் பழந்தின்னு கொட்டை போட்டவங்க. 3 முறை மந்திரி, 4 முறை மந்திரி, 4 கட்சியில் மந்திரி ஆனவங்கலாம் இருக்காங்க. அவங்க கவர்னர் உரையில் பார்த்திங்கன்னா முதல் நாளே கான்ட்ரவர்சி கிளப்புனாங்க. கோயில் நிதியை புனித விஷயங்களுக்காக தான், காரியங்களுக்கு தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்க. இதுக்கு அர்த்தம் என்ன? இது ஆர்எஸ்எஸ், விஹெச்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பாஜக சர்க்கார் ஆய்வுன்னு கத்தினாங்க. ஆனால் அது நிதானமாக யோசித்து பாருங்கள். நல்லா விளக்கம் கொடுத்தார் ரமேஷ். குன்னூரில் போய் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டணம் 10 கோடி எடுத்து அந்த கோயில், சின்ன கோயில், இவங்க சுற்றுலா டூரிஸ்ட்டுக்காக பண்ணிட்டாங்க. ஆனால் கோயிலில் நன்கொடை போடுற பக்தன் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் மல்டி லெவல் கார் பார்க்கிங்க்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கும் அங்கே நம்ம டொனேஷன் போடுறோம். நம்ம போடுறத அந்த கோயில் நல்லா வேலை செய்யணும், நல்லா அன்னதானம் கொடுக்கணும், வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தணும் தானேங்க. அதுதான் புனித காரியங்கள்ன்றாங்க. யாருமே கல்லூரி நடத்துறதையோ ஸ்கூல் நடத்துறதையோ தப்பாக சொல்லியே. சேகர் பாபு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு.
ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் தான் இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் சேர்த்து சொன்னார். அதே நேரத்தில் ஊட்டியில் கம்மியான நபர்கள் தான் அந்த கோயிலுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் வந்து ரமேஷ் அவர்கள், அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாரு, இயல்புல வந்து அங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, அதுக்காகவும் சேர்த்து வந்து பண்ணாங்க இல்லைங்க. உண்மை என்ன எனக்கு தெரியுங்க, குன்னூர் ஊட்டியை பத்தி. அந்த கோயில் ரொம்ப சிறிய கோயில். இவங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் அங்கே வந்து டூரிஸ்ட்டுக்காக தான் பண்ணுறாங்க. டூரிஸ்ட்டுக்கு டூரிசம் டெவலப்மெண்ட்லேருந்து பண்ணுங்க. கல்வி கூடங்கள் நடத்துவது தவறா, கல்லூரி அனுப்பி தவறானா தவறுன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு ஃபண்டு இல்லையா கவர்மெண்ட்டில்? ஏன் பக்தர்கள்கிட்ட போய் காணிக்கை எடுக்கிறீங்க, திருடுறீங்க? அவன் வந்து ஒரு நோக்கத்துக்காக கொடுக்குறான். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஃபண்டு அலாட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தலித் அண்டு எஸ்சி எஸ்டிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பல 100 கோடி ஃபண்டை டைவர்ட் பண்ணி மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டாங்க. இது ரைட்டா? இது எதுக்கு உங்களுக்கு இது கொடுக்குறாங்க? இதுக்கு செலவு பண்ணோம், அதுக்கு தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் பாட்டுன்னு கோயில் பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கல்யாண மண்டபம் கட்டினா அது எப்படிங்க ஒத்துக்குவாங்க? சரியில்லை. அது இவங்க கட்டுறதெல்லாம் கமிஷனுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அந்த குட்டு ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுதாவா? அது வந்து உண்மையிலே ஸ்டோரியே கிடையாது, அது ஒரு நெரேஷன். அவர் வந்து யோசித்து ராத்திரி இவங்களுக்கு நக்கல் பண்ணோன்றது. ஏன்னா அவர் ஒரு கதைகள்லாம் சொன்னார்ல, ஆனால் அதுக்கு பதில் வந்து கேவலமாக பேசினார் உதயநிதி. வெளியே உள்ளே பேசுகிற தைரியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டரை அவருடைய முகத்துக்கு நேராக இல்லைங்க பேசணும். வாயை தரங்க நீங்கள். அவர் வாயை திறந்தவொன்னும் வெளியே இல்லை ஓடுறீங்க. அவர் என்ன சொன்னார், ஒரு குட்டி ஸ்டோரின்னு நையாண்டி பண்ணார். உங்கள் அப்பாவை இங்கே இருப்பார், நாங்கள் உங்கள் அப்பாவை காணோமே அப்படின்னு அந்த ஒரு விவசாயி ஒரு சின்ன பையன் உரையாடல் மாதிரி சொன்னார். சட்டமன்றத்தின் நிகழ்ச்சியில் முதல் நாள் வந்து இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேட்ஜெல்லாம் குத்திட்டு வந்து ஒரு முதல்வரை அவமானப்படுத்துகிறீங்க, வாயத்தரங்கன்னு ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன சொன்னார்னா, அதாவது அவர் 5 நிமிஷம்தான் வாயை திறந்தார், பேசினார். குளத்தூர் என்ன ஆச்சு பார்த்தீங்களான்னாரு. இவங்கெல்லாம் அப்படியே பொங்கி எழுந்துட்டாங்க. இல்லை, அவையில் இல்லாதவரை பற்றி பேசக்கூடாது. நாங்கள் அங்கே நல்லா கவனிங்க, எவ்வளோ டச்சியாக இருக்காங்க பாருங்கள். அவர் என்ன யாராவது பேரை சொன்னார்? அவையில் இல்லாதவர்னா யார்? ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் பேரை சொல்லியே, 5 நிமிஷம் தான் பேசினார். குளத்தூரில் பார்த்தீங்க இல்லை ரிசல்ட்டை அப்படின்னாரு. குளத்தூருன்றது வந்து 234 தொகுதியில் ஒரு தொகுதி தானே. ஏன் இவங்கெல்லாம் பர்டர்ப் ஆகுறாங்க? அவையில் இல்லாதவர் பற்றி பேச வேணான்னாங்க. ஆனால் அதுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக கதை சொன்னார். உங்கள் அப்பா எங்கப்பா காணோம் அப்படின்னாரு. அதனால் இந்த கதையெல்லாம் ரைட்டுங்க, இது ஒரு நக்கல் நையாண்டி தாங்க. இல்லை, அதுவுமே அவர் சொல்கிறாரு, இந்த நக்கல் நையாண்டி எனக்கும் இந்த மாதிரி பண்ண தெரியும், அப்படியே பண்ண தெரியும்னு இதை சொன்னார். ஆனால் வெளியே செய்தியாளர்கள்கிட்ட இதுக்கு பதில் சொல்லும்போது, நான் ஒரு கதை சொல்ல தெரியும், ஒரு பெண் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டில் என் கணவனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசுறது அருவருக்கத்தக்க. இவங்க தனிப்பட்ட வார்த்தைலாம் எடுத்தால் நாரிடாது. திமுக அமைச்சர்கள் மனைவி துணைவின்லாம் பேசின ஆட்கள் தானே இவங்க. அதாவது விரக்தி வன்மத்தில் அவங்கெல்லாம் புத்தி தடுமாறி பேசிகிட்டு இருக்காங்க திமுக. அதாவது ஏதாவது ஒன்று சொல்லணும், பதில் சொல்லணும், அவர் அர்ட் பண்ணணும் பர்சனலாக. இல்லைன்னா இந்த பேனருக்கு அர்த்தம் என்னங்க? திரையில் ஹீரோ, தரையில் வில்லன். என்னங்க வில்லன் பண்ணிட்டார் 40 நாளில்? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்ண வில்லத்தனத்தை விடவா என்ன பண்ணியிருக்காரு அவர் சொல்லுங்கள். ஸோ ஒரு பர்சனாலிட்டி வன்மம் இருக்குது. நம்ம உட்கார வேண்டிய இடத்துல இன்னொரு ஆள் வந்து உட்காந்துட்டானே, அந்த வன்மத்தை உதயநிதி எல்லா பக்கத்துலையும் காட்டுறாங்க. அவர் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவராகவே இல்லைங்க. நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று என்னன்னா, முதல் நாள் இவர் எதிர்க்கட்சி தலைவராக பேசினார், யாரும் அவர் லிமிட் பண்ணல. சில நேரங்களில் அமைச்சர்கள் சில விளக்கம் மட்டும் கொடுத்தாங்க அவர் பேசும்போது, அவர் அளித்த குற்றச்சாட்டுகளுக்கு. மற்றபடி அவர் ஃப்ளோவாக அவர் பாட்னு எடுத்துகிட்டு வந்து படிச்சுக்கிட்டே இருந்தார். சபாநாயகர் அவரை எந்த தடையும் பண்ணல. அதே போல் தாவேகா அமைச்சர்கள், தாவேகா உறுப்பினர்கள் பின் ட்ராப் சைலன்ஸில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டது சட்டசபையில் நாகரிகமாக நடக்கணும், எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொன்னாலும் அமைதியாக ஜனநாயக பண்போடு நம்ம அதை உள்வாங்கிக்கணும்னு விஜய் அவர்கள் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதனால தான் அமைதியாக இருந்தாங்க. ஆனால்
இன்றைக்கி முதலமைச்சர் பேசுகிறான், பேசும்போது எத்தனை பேர் எழுந்து நின்னாங்க? முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, நேரு எல்லாருமே எழுந்து நின்று கத்துறாங்க. அதாவதுங்க சகிப்புத்தன்மை இல்லை பாருங்கள். அந்த சின்ன பசங்க, புதிய கட்சி, அனுபவம் குறைவானவங்க, நேற்று அவங்க காட்டிய மெச்சூரிட்டி, அந்த ஒரு பக்குவம், இன்றைக்கி 6 முறை ஆட்சி பண்ணோன்னு சொல்கிற கட்சி, 70 வருஷ கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, ரொம்ப டச்சியாக இருக்காங்க. அதாவது நாங்கள் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவோம், ஆனால் எங்களை யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாதுன்னா இது எந்த ஒரு நியாயம்? நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நடுநிலையாக வந்து சபாநாயகர் செயல்பட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கடைசியாக இன்றைக்கி முதலமைச்சர் முடிக்கும் போது நான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் அந்த செய்கையாக காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் கடைசியாக இப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு உட்காந்துட்டாரு. இது கூட விமர்சனமாக மாறி இருக்கு. ஏங்க எல்லாமே விமர்சனமாக. அவங்க அப்பாவு சபாநாயகராக இருந்தபோது நேரலையை காட்ட மாட்டாங்க, எடிட் பண்ணுவாங்க. அப்போ நேரலையில் வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பார், பேசிகிட்டு இருப்பார். அவர் கேமரா அவர் பக்கம் திரும்பாது. ஒன்று ஸ்டாலின் ஆளுங்கட்சி பக்கம் இருக்கும், இல்லைன்னா சபாநாயகரை காட்டிகிட்டு இருக்கோம். குரல் தான் கேட்கும் அசரீரி மாதிரி. இவங்கெல்லாம் வந்து நடுநிலையை பற்றி பேசலாமா? பக்கா டிஎம்கே பிரச்சாரர் மாதிரி அவர் இருந்தார் அப்பாவு. அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற நல்ல தேர்வுங்க. என்னுடைய இந்த 4 நாள் ரிவ்யூவில் சபாநாயகராக இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு திரு விஜய் அவர்கள் ஜேசிடி பிரபாகரனை அவர் சூஸ் பண்ணது ரொம்ப நல்லது. 2 பக்கமும் நியாயமாக இருக்கார், பெருந்தன்மையாக இருக்கார். அவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பெஸ்ட் ஸ்பீக்கர்னு பேர் எடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. அது ஓகே. இப்போ அந்த செய்கை பண்ணது வந்து சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு மரபை மீறிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் வந்து யாரும் பண்ண சட்டமன்றத்தில் புடவையை இழுத்தாங்களே ஜெயலலிதாவை, அது என்ன மரபு? எல்லா மரபு இருக்கா? என்னங்க கவர்னர் போவார் வாக் அவுட் பண்ணி, RN ரவி அமைச்சர் பொன்முடி பா அப்படின்வார். இதெல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருக்குறோம். இது என்ன மரபு? மரபுகளை பற்றி நீங்கள் பேசலாமாங்க? மரபுகளை பற்றி திமுக பேசலாமா? அதனால் ரொம்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேவர் டிஃபீட்டட் இந்த டிபேட்ஸ். அவங்க வந்து பெரிய விவரமானவர்கள், புள்ளி விவர புலிகள், அரசியலில் நாங்கள் ஆஞ்சிட்டு வந்திருக்கோம். நாங்கள் சின்ன பசங்க போட்டு மேய்ஞ்சிட்டானுங்க. அதனால் இன்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க வாக் அவுட் பண்ணது தப்புங்க. சட்டமன்றம் ஆரம்பத்தில் வந்து கட்சி அலுவலகமாக மாறிச்சு, இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. முதலமைச்சர் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சூப்பரா படிச்சுட்டு போய் 10 ரீல்ஸ் போடுற அளவுக்கு வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டா மாறி முதலமைச்சர் ரிட்டன் பிரீஃப் பார்த்து பேசினப்போ சோபிக்கல, எக்ஸ்ட்ரம்போர்ல பேசினார் பாருங்க கடைசி 10 நிமிஷம், அதுல தான் பயங்கரமா பேசினாரு. நான் கூட என்ன சொல்றேன், இல்ல நான் கூட மிஸ்டர் விஜய்க்கு என்ன சொல்றேன்னா, நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுங்க பார்த்துங்க, ஆனால் எக்ஸ்டம்பராக பேசுங்க, அதுதான் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துது, அதுதான் விரும்புவாங்க. ஆமாம், அதை படிச்சுட்டு பார்க்கும்போது என்ன தான் படித்தாலும் உங்கள் இது போயிடும். அதாவது உங்கள் வாட் இஸ் கால்டு ஆரேட்டரி ஸ்கில் வந்து கம்மியாயிடும். ரீடிங் தானே ஸ்கிரிப்ட், அதுக்கு பதிலாக அதை உள்வாங்கிட்டு நீங்கள் பின்னிக்கு பேசின மாதிரி ஷூட்டிங் சார். என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? எங்க ஷூட்டிங்? கேமரா இருந்தாலே ஷூட்டிங்க. ஆமா, சிவசங்கர் அப்படிதான் சொல்றாரு. அவர் சொல்லுவார், சிவசங்கர் வந்துங்க, சிவசங்கர் எப்படியாப்பட்ட ஆளுன்னா எலெக்ஷன் நாளைக்குன்னா இன்னைக்கு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. பஸ்ஸே உள்ள கேளம்பாக்கத்துலேருந்து லட்சக்கணக்கான பேர் ஊருங்களுக்கே போக முடியாமல் பல ஆயிரம் பேர் திருப்பி வந்துட்டாங்க சென்னைக்கு, ஓட்டே போடல. அவ்வளோ பொறுப்புள்ள அமைச்சர் அவர், போக்குவரத்து துறையில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரா ஷூட்டிங் நடக்குதுன்னு? ஆமாம், ஸ்கிரிப்ட் என்னென்னலாம் வந்து எழுதி கொடுத்தாங்களோ எங்கே. சரி, இவர் எடுத்துகிட்டு வந்தார், அது என்ன டைலாகா? நேற்று இப்படி பரட்டி உதயநிதியை பேசினாரா, அது என்ன டைலாக்? அது ஸ்கிரிப்ட் இல்லையா? அது 2 பேரும் சினிமா துறையிலேருந்து வந்திருக்காங்க. எதிர்கட்சி தலைவரும் சினிமா துறையில் வந்திருக்காரு, முதல்வரும் சினிமா துறையிலேருந்து வந்திருக்காரு. 2 பேரும் சினிமா வேணான்னு விட்டு வந்திருக்காங்க, புரியுதுங்களா? அதனால் இந்த சினிமா கதை, ஷூட்டிங்கு, டயலாகு, ஸ்கிரிப்டு இதெல்லாம் பேசுகிறத விட்டுட்டு மக்கள் பிரச்சனையை பேசணும். அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. விஜயை பொறுத்தவரையில் இன்றைக்கி கூட சினிமாவை பற்றி ஒரே ஒரு ரெஃபரன்ஸு எப்போனா, நாம் படங்களில் அரசியல் பூத்துனோம், அதுக்கு நம்ம பட்ட பாடு தெரியும். இப்போ கூட இது வரைக்கும் ஜனநாயகனை மறைமுகமாக சொன்னார், புரியுதுங்களா? வேறு எங்கேயுமே அவர் சினிமாவே தொட மாட்டார். இவங்க தான் சமந்தா பார்க்க முடிகிறது. ஏங்க ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ எவனவனு பார்த்துட்டு இருக்கிறான் அவரை வந்து முதலமைச்சரை. ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு காலேஜில் படித்தவங்க மாதிரி அவங்கெல்லாம்
எவ்வளோ பழகியிருப்பாங்க. அவங்க வந்து தங்களில் ஒரு ஆள் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா பார்க்கக்கூடாதா? பார்த்துட்டு வந்தாங்க நேத்து. கீர்த்தி சுரேஷ் ரொம்ப லேட்டாக பார்த்துருக்காங்க. அவங்கெல்லாம் தான் முதல்ல பார்த்துருக்கணும். ஏன்னா சமீபத்தில் நடித்தவங்க அவங்கெல்லாம். அப்போ இன்றைக்கி வந்து ஃபில்ம் வேர்ல்டுலேருந்து போய் ஏங்க ஒன்றுமே இல்லாத ஸ்டாலினை எப்படிலாம் பார்ப்பாங்க நடிகர்கள் நடிகைகள்? அதெல்லாம் வந்து அப்போ வந்து அது அவங்க சினிமா கிடையாதா? ஸ்டாலினுக்கும் சினிமாவுக்கு என்ன சம்மந்தம்? எதுக்காக நடிகர் நடிகைகள்லாம் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க? ஒரு சீஃப் மினிஸ்டர்ன்ற முறையில், அதுவும் நம்மக்கிட்டேருந்து போன ஆளுன்ற முறையில் ஒரு அஃபினிட்டி இருக்க தானங்க செய்யும். அதை உடனே இது வந்து சினிமா நடக்குது, சினிமாக்காரங்கள்லாம் பார்க்குறாரு, போராடும் விவசாயிகளை பார்க்கல. நான் கேட்குறேன், தூய்மை பணியாளர்கள் வெயில் மழையில் கார்ப்பரேஷன் பிளாட்பாரத்தில் 10 நாள் போராடும் போது உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் குடும்பத்தோடு கூலி படத்துக்கு போயிட்டு ட்விட்டரில் விமர்சனம் போட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் எந்த தொழிலாளியை பார்த்தீங்க? யார்கிட்ட நீங்கள் வந்து பேசுனீங்க? அதனால் இதெல்லாம் வந்துங்க ஒரு பொறுப்பாக என்ன குறையோ அதை சொல்லுங்க. நான் குறை நிறை சொல்லக்கூடாதுன்னு இல்லை. அதை தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. நடுநிலையான என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை வெளிப்படையாக ஏங்க முதலமைச்சர் வந்து எந்த அளவுக்கு அக்காமடேட்டிவ்ன்றது அந்த தீர்மானம் நிறைவேற்றினாங்க இல்லையா, ஒரு மனதான தீர்மானம். அது கூட மேகதாது தப்பா வந்து மரபு சார்ந்து வந்து பண்ணல அப்படின்னு நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் சொல்றேன், இவர் வந்து ஒரு தீர்மானத்தை முன்னாலே சர்க்குலேட் பண்ணி 18ஆம் தேதி 19ஆம் தேதி வந்து படிக்கிறாங்க. எல்லாரும் ஏகமானதை எல்லா கட்சியும் ஒற்றுமையாக போச்சு. அது நிறைவேறும் போது டக்குன்னு இவர் எழுந்து என்ன சொல்கிறாரு, நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன்னா அதை திருத்தம் அதை வந்து சேர்த்துக்கலையா அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அக்காமடேட் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு சரி சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து 4வது பற்றியா தீர்மானம் நிறைவேற்றிடலான்ட்டார். அதை கேட்குறார் சபாநாயகர், எஸ்ன்றாங்க. அப்போ யாருக்கும் ஒன்றும் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போன பிறகு தான் இபிஎஸ்க்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, என்னங்க அது பண்ணியாச்சுன்னா. அவர் கேட்குறது கரெக்டு. அதாவது அரசின் தீர்மானம் எங்களுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணிங்க, நாங்கள் படித்தோம் ஆதரித்தோம் பேசணும், அதில் நாங்கள் பின்வாங்கலை. ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் மட்டும் ஏதோ கம்யூனிகேஷன் ஆகிருக்கு. உதயநிதி உங்ககிட்ட கொடுத்தன்றார் ஒரு லெட்ரு, நீங்கள் அதை படிச்சிருங்க, எங்களுக்கு தெரியாது. முறைப்படி அதை அவையில் வச்சுருக்கணும், இந்த திருத்தத்தை ஏற்றுக்கோ. அது ஒரு டெக்னிக்கல் ஃப்ளா தான். ஆனால் சபாநாயகர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது பாஸ் ஆச்சு, அப்போ நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருங்க. இதே இபிஎஸ் அவையில் தானே இருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஏங்க அந்த திருத்தத்தை சேர்க்கறதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது, அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட, எங்களுக்கு அது காப்பி கொடுங்க, நாங்கள் அதில் ஓகே சொன்னால் தாங்க உருமானது. திருத்தத்தோடு இல்லைங்க, திருத்தம் இல்லாமல் பண்ணுங்க, அதுக்கு தாங்க எங்கள் ஆதரவுன்னு சொல்கிறதுக்கு வாயில் என்ன வச்சுருந்தார், அதை விட்டார். இதெல்லாம் ஆஃப்டர் தாட்டு தான். அதாவது எவ்ரிபடி வில் பி வைஸ் ஆஃப்டர் த ஈவெண்ட்டுன்னுவாங்க. ஒரு நிகழ்வு நடந்த பிறகு வீட்டுக்கு போய் 4 பேர் சொல்லும், தலைவரை அதை விட்டிங்களா, அது என்ன அப்படின்னு உடனே அறிக்கை விடுறது. அந்த நேரத்தில் யூ ஹவ் ஃபெயில்டு. இப்போ அவர் சபாநாயகர் சொல்ல ஒரு தீர்மானம் நான் கேட்டேன், நிறைவேற்றின பிறகு திருப்பி அதை நோண்டி எடுக்கிறதெல்லாம் வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். மதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, தவறு பண்ணது எதிர்கட்சி தலைவர்கள் தான். முதல்வர் பாவம், அவருக்கு என்னங்க, இவர் கேட்டார் சரின்ட்டார், இவர் தாங்க தவறுக்கே காரணம், உதயநிதி தான் தவறு காரணம்னு அவங்க கூட்டணியில் இருக்கிற வைகோவே சொல்கிறாரு இன்றைக்கி பத்திரிகையாளர் மத்தியில். அதனால் இப்போ பாருங்க, எல்லாருக்கும் அனுபவம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தாங்க, பழைய ஆளுங்க மாதிரி இப்போ இல்லை. எல்லாருக்கும் தே ஆர் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, இன்னும் கொஞ்ச நாள் கற்றுக்குவாங்க. பட்டு என்னவோ இவர் பெரிய பண்டிதர் மாதிரியும் உதயநிதி விஜய்க்கு ஒன்றுமே தெரியாத மாதிரியும் அவர் ரீல்ஸ் போடுறதுக்காக பண்ணுறாருங்களா, இதெல்லாம் அபத்தம். மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த சட்டப்பேரவை கூட்டம். முதலமைச்சருடைய ஸ்பீச்சை பார்த்துருக்காங்க. அரசாங்கத்தினுடைய விஷன் என்ன உண்மையாக என்ன கேட்டிங்கன்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி விஜய் சம்பவம் பண்ணிட்டாருன்றாங்க. நான் மதிக்கக்கூடிய பல அரசியல் விமர்சகர்கள் வந்து சரியான அட்டாக் கொடுத்துட்டாரு, இவங்க வந்து வாயை கிண்டி அடி வாங்கிட்டாங்க, சும்மா இருந்தவரை பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி இவங்க வந்து கம்பை கொடுத்து அடி வாங்கின கதை தெரியுமா அவங்களுக்கு? அதை மாதிரி உதயநிதி கம்பை கொடுத்து அடி வாங்கியிருக்கிறாருன்றது தான் நெட் செல்ல நான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பேசாம ரவுடி ஆயிட்டுமா? ரவுடி ஆயிட்டுமால கன்னியாகுமரி லிங்கம்னே. ஆணியுடன் விந்துதானும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்